ஓம் விநாயக பெருமகனை போற்றி போற்றி போற்றி. ஆன்மீக குறிப்புகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் இறையடியார்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பிரகாச வள்ளலார் சுவாமிகள் அவர்களை பற்றி காண இருக்கின்றோம். அருட்பிரகாச வள்ளலார் கடலூர் மாவட்டத்தில் 1823ஆம் ஆண்டு பிறந்தார். இவரை பாரதியார் புதுநெறி கண்ட புலவர் என்று கூறினார். ஏனென்றால் இவர் அருட்பெரும் ஜோதியே தனிப்பெரும் கருணை என்று முழக்கமிட்டவர். வள்ளலார் சுவாமிகள் உயிர் இரக்கமே இறைவனை அடைவதற்கான சிறந்த வழி, அந்த உயிர் இரக்கத்தை தவிர இறைவனை அடைய வேறொன்றுமில்லை என்று கூறியவர். ஜாதி மத சமய இன வேறுபாடு எதுவுமின்றி நாம் அனைவரிடத்திலும் இரக்கம் காட்ட வேண்டும் என்று அனைவருக்கும் எடுத்து கூறியவர். மேலும் தம்முயிர் போல் அனைத்து உயிர்களையும் நினைக்க வேண்டும், எவ்வுயிரையும் கொல்லக்கூடாது, மாமிசம் உண்தல் கூடாது என்றும் முழக்கமிட்டவர். மேலும் போரினால் உண்டாகும் கொடுமைகளை அறிந்து உள்ளம் பதைத்தவர். கோவில்களில் தெய்வத்தின் பெயரால் உயிர் பலியிடுவதனை கண்டு நடுங்கினார். இவருடைய கோரிக்கைகள் கடவுளிடம் எப்படி இருந்தது என்றால், இவர் என்ன கோரிக்கையை கடவுளிடம் வைத்தார் என்றால், அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும், அதுவே எனது கோரிக்கை என்று வள்ளலார் சுவாமிகள் கடவுளிடம் கோரிக்கை வைத்தார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடி பசியால் துடித்து நிற்கும் அனைவரை கண்டும் இவர் நடுங்கினார், வருத்தமுற்றார், கவலையுற்றார். இதனால் இவர் 1872ஆம் ஆண்டு வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவி அங்கு சாதி மத வேறுபாடின்றி பசித்த அனைவருக்கும் உணவிட்டார். 1872இல் அந்த சத்திய தர்மசாலையில் வடலூரில் ஏற்றி வைத்த அந்த அடுப்பின் கனல் இன்றும் கோடிக்கணக்கானோரின் பசிப்பினியை போக்கி வருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு உத்தம மனிதர் தான் வள்ளலார். வள்ளலார் இறைவன் என்பவர் ஒருவரே என்றும், அவர் ஜோதி ரூபமானவர், ஒளி வடிவினன் என்றும், அந்த இறைவனை நாம் அடைவதற்கு அந்த கருணை ஒன்றே கருவி என்றும் உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்துரைத்தார். இவர் உருவ வழிபாடு என்பதை மறுத்து ஒளி வழிபாட்டை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினார். இவரது அறிவுரைகளாவன: தாய் தந்தை கூறுவதை தள்ளி நடக்காதே, குருவை வணங்க கூசாதே, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளிக்காதே, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே, நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்யாதே, பொருளை இச்சித்து பொய் பேசாதே, ஏழைகள் வயிறு எரியச் செய்யாதே, பசித்தோர் முகத்தை பாராதிராதே, இறப்போருக்கு பிச்சை இல்லை எனாதே, தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே என்று மக்கள் அனைவருக்கும் இந்த உத்தமமான அறிவுரைகள் அனைத்தையும் எடுத்துரைத்தவர் வள்ளலார் சுவாமிகள். இவ்வாறு ஒரு உத்தம மனிதர் வாழ்ந்த இந்த பூமியில் நாம் இருக்கின்றோம் என்று நினைக்கும் பொழுதே நாம்
கவலைப்பட்டு கொள்ள வேண்டிய விஷயம். அதுவும் இவரை போன்ற ஒரு உத்தமரின் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொண்டு அவர் கூறிய அறிவுரைகள் அனைத்தையும் நாமும் வாழ்வில் பின்பற்றி வர வேண்டும். நாம் இருக்கும் பொழுது நம்மிடம் பல செல்வங்கள் இருந்தாலும் ஆனால் நிலையாக நம்முடன் என்றும் நிற்பது நாம் செய்கின்ற அந்த தான தர்மங்கள் மட்டுமே. அந்த புண்ணிய செயல்களும் இறை வழிபாடும் தான தர்மங்களுமே நம்முடன் என்றும் நிலைத்து இருக்கும் என்று நமக்கு கூறியவர் அருட்பிரகாச வள்ளலார் ஜோதி ஆவார். அப்படிப்பட்ட உத்தம மனிதர் எவ்வாறு சுந்தர பெருமாள் நாயனார், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், நந்தனார், பட்டினத்தார் ஆகியோர் எவ்வாறு மனித உடலோடு இறைவனிடம் ஆகினரோ அதை போலவே உத்தமரான அருட்பெரும் ஜோதியாக விளங்கிய ராமலிங்க வள்ளலார் 1874 நள்ளிரவு 12 மணிக்கு பூட்டப்பட்ட அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டு அந்த அறையினுள் அவர் ஜோதியினுள் ஜோதியாக மனித உடலோடு இறைவனுடன் ஐக்கியமாகியவர். அப்படிப்பட்ட ஓர் கருணை உள்ளம் படைத்தவர். தன்னுடைய கருணை உள்ளத்தாலும் அந்த அனைத்து உயிர்களிடம் காட்டிய இரக்கத்தினாலுமே அவரால் இறைவனை அவ்வாறு அடைய முடிந்தது. எவ்வாறு அவர் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடினாரோ அதைப்போல இறையடியார்கள் அனைவரும் பசியால் வாடுகின்ற அனைவருக்கும் தம்மால் இயன்ற அளவுக்கு தான தர்மங்களை செய்து அதனால் வருகின்ற புண்ணிய பலன்களை அனைவரும் பெற வேண்டும் என்று கூறி இப்படிப்பட்ட ஒரு நல்ல பதிவை இறையடியார்கள் அனைவரிடனும் பகிர்ந்து கொண்டது என்று மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவலுடன் தங்கள் அனைவரையும் விரைவில் சந்திக்கின்றேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.